விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். 12ஆம் நாள் போர் முடிந்த அன்றிரவு துரியோதனன் துரோணரை பார்த்து, குருநாதா, நீர் இன்று தருமனை சந்தித்தும் பிடிக்கவில்லை. தங்களால் ஆகாத கர்மமும் உள்ளதோ? கொடுத்த வரத்தை நிறைவேற்ற தவறிவிட்டீர் என்றான். துரியோதனா, அர்ஜுனனால் காக்கப்படுகின்ற தர்மரை பிடிக்க தேவர், யட்சர், அசுரர், நாகர், மனிதர் என்ற இவர்களாலும் ஆகாது. முக்கண்ணராகிய சிவபெருமான் ஒருவர்தான் அர்ஜுனனை வெல்ல வல்லவர். இருப்பினும் என்னால் ஆன மட்டும் முயலுவேன். நாளை மகாரதனை கொல்லுவேன் என்றார். 13வது நாள் காலை போர் அரங்கத்தில் சேனைகள் ஊக்கத்துடன் கூடி நின்றன. துரோணர் பத்ம வியூகம் வகுத்தார். பத்ம வியூகத்தில் துரியோதனன் நடு இடமான கர்ணிகையில் நின்றான். மற்ற சிறந்த வீரர்கள் அணி அணியாக சுற்றி சுற்றி நின்றார்கள். அந்த வியூகத்தை சாத்யகி, சிகண்டி, திருஷ்டத்யும்னன் இவர்களால் உடைக்க முடியவில்லை. துரோணர் முகப்பில் இருந்து கொண்டு பாண்டவ சேனைகளை சின்ன பின்னமாக அடித்து நொறுக்கினார். தருமர் அந்த வியூகத்தை எப்படி உடைப்பது என்று சிந்தித்தார். அர்ஜுனன் எஞ்சியிருக்கின்ற சப்தர்களை கொல்ல சென்றிருந்தான். தன் அருகில் நட்சத்திரம் போல் ஒளிவிட்டு கொண்டிருந்த அபிமன்யுவை அழைத்தார். குழந்தாய், நீ கிருஷ்ண அர்ஜுனர்களை விட சிறந்தவன். மூன்று உலகங்களையும் வெல்லும் தீரன். இப்போது இந்த பத்ம யூகத்தை உடைப்பவர் உன்னையன்றி வேறு ஒருவர் இருப்பதாக நான் கருதவில்லை. நீ சென்று இதனை பிளந்து உள்ளே செல். நாங்கள் உன்னை தொடர்ந்து பின்னே வருவோம் என்றார். இளங்குமாரனாகிய அபிமன்யு, பெரியப்பா, இப்போது என்னால் சகல வீரர்களும் மாள்வதை நீர் பார்க்கப் போகின்றீர். புயல் காற்றில் அகப்பட்ட பஞ்சு குவியலைப் போல் கௌரவ சேனையை அகற்றுவேன் என்று சிங்கக் குரலை போல் துள்ளினான். அபிமன்யுவின் சாரதி அபிமன்யுவை நோக்கி, வீரகுமாரரே, சிறிது சிந்தித்து செய்வது நல்லது. நீரோ பாலர், துரோணர் சிறந்த சமர்த்தர் என்றான். சாரதியே, நான் தேவ அசுரர்களையும் வெல்ல வல்லவன். இந்த மானுடர்களை பற்றி சந்தேகம் என்ன? கண்ணபிரானை மாதுளராகவும் தனஞ்செயரை பிதாவாகவும் அடைந்த எனக்கு என்ன குறை? விடு தேரை என்றான். அபிமன்யு கொங்குமர கொடியுடன் தேர் பூமியை நடுக்கிக் கொண்டு சென்றது. சிங்கத்தின் குரலை குட்டி யானைகளை நோக்கி செல்லுவது போல் அபிமன்யு சென்று துரோணரையும் மற்றவர்களையும் வென்று யூகத்தை பிளந்து உள்ளே சென்றான். மீளவும் யூகம் கூடிவிட்டபடியால் அபிமன்யுவுக்கு துணையாக மற்றவர்கள் போக முடியாது நின்றார்கள். அபிமன்யுவினால் அறுபட்ட அரசர்களுடைய கரங்கள், நகங்கள் உருளுவது போல் எங்கும் உருண்டன. கரும்பந்தோட்டத்தில் மதையானை புகுந்தது போல் அபிமன்யு புகுந்து சேனைகளை அழித்தான். துரியோதனனை எதிர்த்து பான மலையை பொழிந்தான். அபிமன்யு, துரோணர் முதலிய அனைவரும் ஒன்று கூடி துரியோதனனை காப்பாற்றினார்கள். துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா, சல்லியன், கர்ணன், புரிசிரவா, சகுனி முதலிய அனைவரும் தனித்தனியே அபிமன்யுவிடம் போர் செய்து புறங்கொடுத்து ஓடினார்கள். சல்லியனுடைய சகோதரனை அபிமன்யு பெரிய ஆலமரத்தை வெட்டி வீழ்த்துவது போல் வீழ்த்தினான். முருகவேல் சூராயுதனை சேனைகளை அழித்ததைப் போல் இளங்குமாரனான சுபத்திரையின் தவப்புதல்வன் கௌரவ சேனைகளை கொன்றான். துரோணர் கிருபரை பார்த்து, மைத்துனரே, என்னுடைய சீடனுடைய குமாரனாகிய இந்த இளங்குமாரன் நம் சேனைகளை நாசம் செய்து விடுவான். இவனுடைய வீழ்த்திறன் வியக்கத்தக்கது என்று புன்னகையுடன் கூறி பாராட்டினார். துரியோதனன் அதனை கேட்டு கோபித்தான். ஆச்சாரியாரே, பகைவனை புகழ்வது தர்மமா? நீர் நினைத்தால் இவனை வெல்ல முடியாதா? அன்புள்ள மாணவனுடைய மகன் என்று கருணை காட்டுகின்றீரா என்றான். துச்சாதனன், அண்ணா, நான் ஒருவனே இப்பாலகனை கொல்லுவேன். பாண்டவர்களின் அழுகை ஒளியை நீர் கேட்கப் போகிறீர் என்று அபிமன்யுவை வந்து எதிர்த்தான்.
அபிமன்யு கூரிய கணைகளால் துச்சாதனனுடைய உடம்பை புண்ணாக்கினான். துச்சாதனா, நீ ஒரு பெண்மணியின் துயிலை பிடித்து இழுத்தவன். இது போர், அஞ்சாமல் நில். இங்கே துகிலெறிய ஒருவரும் இல்லை. நான் உயிரை உரிவேன் என்று கூறி சிரித்தான். துச்சாதனன் மார்பு தொலைப்பட்டு உதிரம் ஒழுக மூர்த்தித்தான். துரியோதனன், அண்ணா, என் தம்பியை பார், நீர் போய் இந்த பாலனை கொல்லும் என்று கர்ணனை ஏவினான். கர்ணன் அபிமன்யுவிடம் கடும் போர் புரிந்து இளைத்தான். அபிமன்யு கர்ணனுடைய இளைய தம்பியை கொன்றான். கர்ணன் புறங்காட்சி ஓடினான். அந்த சேனையில் அபிமன்யுவை எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை. உச்சி காலத்து சூரியனைப் போல் அபிமன்யு விளங்கினான். ஜெயத்ரதன் முன் சிவமூர்த்தியை ஆராதித்து பாண்டவர்களை கொல்லும் வரத்தை யாசித்தான். சிவமூர்த்தி, ஒரு நாள் போரில் நீ அர்ஜுனனை அன்றி மற்ற பாண்டவர்களை வெல்வாய் என்று வரமளித்தார். அந்த வரபலத்தால் பீமன், நகுலன், சகாதேவன் முதலிய அனைவருடனும் போர் புரிந்து அபிமன்யுவுக்கு துணையாக செல்லாதவாறு அவர்களை தடுத்து நிறுத்தினான். சல்லியகுமாரனான ருக்மரதன் அபிமன்யுவை தடுத்து போர் புரிந்தான். அபிமன்யு அவன் தலையை அறுத்து தள்ளினான். போர்க்களம் எங்கும் முடிகளும் வரி குவளையங்களும் மார்பு பதக்கங்களும் வில் அம்புகளும் வாள் முதலிய படைகளும் சிதறிக் கிடந்தன. துரியோதனன் வந்து அபிமன்யுவுடன் மீண்டும் போர் புரிந்தான். அவனுடைய பானங்களால் உடம்பு புண்பட்டு புறங்கட்டி ஓடினான். துரியோதன குமாரனான லட்சுமணன் ஏனைய அரசகுமாரர்களுடன் வந்து அபிமன்யுவிடம் போர் புரிந்தான். அபிமன்யு, துரியோதன குமாரா, உன்னை உன் பிதா பார்த்து கொண்டிருக்கும் போதே மேல் உலகத்துக்கு அனுப்பப் போகின்றேன். நீ சென்று விண்ணுலகத்தை கண்டுகளிப்பாயாக என்று கூறி ஒரு பானத்தை விடுத்தான். லட்சுமணனுடைய தலை அற்று விழுந்தது. ஹா 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 என்ற குரல் எங்கும் கேட்டது. துரியோதனன் இதனை பார்த்து துக்கமும் கோபமும் கொண்டு இவனை கொல்லுங்கள் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டான். துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா, கர்ணன் முதலிய அனைவரும் வந்து போர் செய்து புறமுதுகு காட்டி ஓடினார்கள். கிராதபுத்திரனையும் நிசாதர்களையும் அபிமன்யு வதைத்தான். கோசல தேசாதிபதியான பிருகத்பாலனையும் வதைத்தான். கர்ணனுடைய உடம்பை புண்ணாக்கினான். அவன் மூத்த பாலச மரம் போல் ஆனான். கர்ணனுடைய 6 மந்திரிகளையும் கொன்றான். மகத தேசத்தரச குமாரனான அசுவகேதுவையும் கொன்றான். சத்ருஞ்சயன், சந்திரகேது, மேகவேகன், சுவர்சன், சுர்பாசன் என்ற 5 வீரர்களையும் கொன்றான். துரோணர், கர்ணா, இந்த அபிமன்யு அர்ஜுனனை காட்டிலும் சிறந்த வீரன். இவன் கரத்தில் வில்லிருக்கும் வரை யாரும் இவனை வெல்ல முடியாது. நீ இவன் பின்புறத்தில் சென்று வில்லை பொடி செய் என்றார். கர்ணன் துரோனுடைய வார்த்தையை கேட்டு பின்புறமாக வந்து அபிமன்யுவுடைய உறுதியான வில்லை அறுத்தான். துரோணர் அந்த சமயத்தில் தேரையும் சாரதியையும் அழித்தார். அவ்வேளையில் எல்லா வீரர்களும் அப்பாலகன் மீது பான மழை பொழிந்தார்கள். வில்லையும் தேரையும் இழந்த வீர அபிமன்யு வாளை ஏந்தி சக்கரம் போல் சுழன்று சுழன்று பல வீரர்களை கொன்றான். ஒரே வீச்சில் பல வீரர்களை வெட்டி தள்ளினான். கர்ணன் அநேக அம்புகளை ஏவி வாளையும் கேடயத்தையும் துணித்தான். அபிமன்யு சக்கரத்தை ஏந்தி நாராயணரை போல் கொதித்து கௌரவ சேனைகளை அழித்தான். துரோணர் கணைகளால் சக்கரத்தையும் துண்டு செய்தார். தேர், வில், வாள், சக்கரம் இவைகளை இழந்த அந்த வீரன் வீரத்தை இழக்கவில்லை. ஒரு கதாயுதத்தை எடுத்து அஸ்வத்தாமாவை அடித்தான். அநேக வீரர்கள் விட்ட பானங்கள் அபிமன்யுவின் உடம்பில் தைத்து முள்ளம்பன்றி போல் விளங்கினான். சகுனியின் மகனாகிய காளிகேயனையும் கொன்றான். 77 காந்தாதரர்களையும் கொன்றான்.
துச்சாதனனுடைய குமாரன் கதையை ஏந்தி அபிமன்யுவுடன் கதைப்போர் செய்தான். இருவரும் வட்டமாகச் சுற்றி கடும் போர் புரிந்தார்கள். அபிமன்யுவும் துச்சாதனனுடைய மகனும் முற்காலத்தில் சிவமூர்த்தியும் அந்தகாசூரனும் போர் செய்தது போல் உக்கரமாக போர் செய்தார்கள். இருவரும் முடிவில் மயங்கி நிலத்தில் விழுந்தார்கள். முதலில் தெளிந்து எழுந்த துச்சாதனன் குமாரன் எழுவதற்கு முயலுகின்ற அபிமன்யுவை கண்டு கதையை எடுத்துச் சென்று தலையில் அடித்தான். போர் செய்த களைப்பால் அபிமன்யு உடம்பை உதறி வீர சுவர்க்கத்தை அடைந்தான். அப்போது ஆதவனும் மேற்கு கடலில் சாய்ந்தார். அத்துடன் போர் ஓய்ந்தது. உற்றாரும் மற்றாரும் அபிமன்யுவை குறித்து அழுதார்கள். பூரணச்சந்திரன் பூமியில் விழுந்திருந்தது போல் அம்மகாவீரன் விழுந்திருந்தான். துரோணர் முதலிய 6 மகாவீரர்கள் அறநெறியின்றி முன்னும் பின்னுமாக இருந்து இச்சிறுவனை கொன்றது கொடுமையிலும் கொடுமை என்று பலர் கூறினார்கள். அபிமன்யுவின் மரணத்தைக் கண்டு துரியோதனாதியார்கள் மகிழ்ந்தார்கள். பூதங்களும் பேய்களும் காக்கைகளும் நரிகளும் கழுகுகளும் வந்து நிறைந்து மாண்டவர்களின் நினங்களை தின்று உதிரத்தை பருகி களி நடம் புரிந்தன. ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.